வேதியியலின் விதிகளை மீண்டும் தொடர்வோம். இந்த பகுதியில் வாயுக்கள் தொடர்பான விதிகளைப் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட அளவு வாயுவின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது அதன் அழுத்தம் மற்றும் அளவு ஒன்றுக்கொன்று எதிர் விகிதத்தில் இருக்கும். இதுவே பாய்லின் விதியாகும். ஒரு குறிப்பிட்ட அளவு வாயுவின் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது அதன் வெப்பநிலை அதிகரித்தால் அதன் அளவும் நேர்விகிதத்தில் அதிகரிக்கும். வெப்பநிலை குறைந்தால் அதன் அளவும் குறையும். இதுவே சார்ல்ஸ் விதியாகும். ஒரு குறிப்பிட்ட அளவு வாயுவில் அழுத்தம், அளவு மற்றும் வெப்பநிலை ஆகிய மூன்றிற்கும் இடையேயான தொடர்பை விளக்குவது ஒருங்கிணைந்த வாயு விதியாகும். வாயுவின் அளவு அழுத்தத்திற்கு எதிர்விகிதமாகவும் வெப்பநிலைக்கு நேர்விகிதமாகவும் மாறும். ஒரு சிறந்த இயல்பான வாயுவின் அழுத்தம், அளவு, வெப்பநிலை மற்றும் மோல்களின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பை விளக்குவது சிறந்த வாயு விதியாகும். ஒன்றோடொன்று வினைபுரியாத பல வாயுக்கள் ஒரே கலனில் கலந்திருந்தால் அந்த கலவையின் மொத்த அழுத்தம் ஒவ்வொரு வாயுவின் தனித்தனி பகுதி அழுத்தங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இதுவே டால்டனின் பகுதி அழுத்த விதியாகும். நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.